9ஆம் நூற்றாண்டில் தகடூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த சிற்றரசர் அதியமான். தகடூரின் மீது பகை மன்னர்கள் அடிக்கடி போர் தொடுத்தார்கள். சிற்றரசர் என்பதால் பகைவர்களுக்கு ஈடு கொடுக்கும் அளவுக்கு அவரிடம் படைபலம் இல்லை. இதனால் அவரது உள்ளம் நிம்மதியின்றி தவித்தது. அரசவை சான்றோர்கள் ஆலோசனைப்படி தன் கோட்டையிலேயே காலபைரவர் கோயிலை நிர்மாணித்தார். அந்த பைரவர் மன்னருக்கும் மக்களுக்கும் காவல் தெய்வமாகவே விளங்கினார். மன்னர் அதியமான் தன் ஆயுதங்களை காலபைரவர் சந்நிதியில் வைத்து வேண்டிக் கொண்டு களத்தில் இறங்கி போர்களில் வெற்றி வாகை சூடினார். அதியமானின் ஒரு வாள் பைரவர் சந்நிதியில் இன்றைக்கும் கூர் மழுங்காமல் பளபளப்புடன் காட்சியளிக்கிறது. இந்த ஆலயம் 1200 ஆண்டுகளுக்கு முந்தையது. அனைத்து சிவாலயங்களிலும் ஈசான்ய மூலை எனப்படும் வடகிழக்கு திசையில் நிர்வாண கோலத்தினராய் நீலமேனியராய் நாய் வாகனத்துடன் காட்சி தருபவர்தான் காலபைரவ பெருமான். காலையில் ஆலயம் திறந்தவுடனும் இரவு அர்த்த ஜாமத்தில் பூஜை முடிவுறும் போதும் பைரவ ஆராதனை நடைபெறும். ஆலயத்தின் மற்ற சன்னதிகளை பூட்டி அந்த சாவிகளை பைரவர் பாதத்தில் அர்ப்பணித்து அதன்பின் கோயிலின் வெளிக்கதவை பூட்டுவது என்பது தொன்று தொட்டு கடைபிடிக்கப்படும் மரபு. அதியமான் கோட்டையில் அமைந்துள்ள இந்த காலபைரவர் ஆலயம் மிகவும் சக்தி வாய்ந்தது.